ஸோ என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சேஞ்ச். இந்த பையனால் அந்த ஸ்கூலுக்கு போக முடியல, நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், நான் அழுதுகிட்டே இருக்கான். பேரண்ட்ஸும் வந்துட்டு எனக்கு ஸ்கூல் பிடிக்கலையா, என்ன பிடிக்கல, நீ ஏன் போக மாட்டேங்கிற, இது எல்லாமே கேட்குறாங்க. ஆனால் ஒன்று தான் சொல்கிறேன், எனக்கு பழைய ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருங்க. ஸோ இப்போ பேரண்ட்ஸு வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கும்போது ஸ்கூலை மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன், அதனால் நாங்கள் ஸ்கூல் மாற்றுறோம் அப்படின்றாங்க. இப்போ குழந்தைக்கு வந்துட்டு ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு சொல்ல தெரியல. நான் கேட்டப்போ அவங்க சொன்ன ஆன்சர் வந்து இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸு எனக்கு வேணும் அப்படின்றது தான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. கேட்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதை ப்ராப்பராக அட்ரெஸ் பண்ணலை, தெரிஞ்சுக்கல அப்படின்னா இதே மாதிரி ஒரு பாயிண்டில் இவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் பெயினுக்கு போவாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ஒரு கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா பையன் வராங்க. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சேஞ்ச். ஓகே, எனக்கு அம்மா அப்பா வந்து ஸ்கூலில் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஆனால் இந்த பையனால் அந்த ஸ்கூலுக்கு போக முடியல, நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், நான் அழுதுகிட்டே இருக்கான். ஸ்கூலுக்கு போய் விட்டாலும் அவன் வந்துட்டு வெளியில் வர்றது, இது பண்ணுறது, அந்த மாதிரி சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. பேரண்ட்ஸும் வந்துட்டு எனக்கு ஸ்கூல் பிடிக்கலையா, என்ன பிடிக்கல, நீ ஏன் போக மாட்டேங்கிற, இது எல்லாமே கேட்குறாங்க. ஆனால் அவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, ஏன் பிடிக்கல என்ன அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஆனால் ஒன்று தான் சொல்கிறேன், எனக்கு பழைய ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருங்க, இல்லை அப்படின்னா நான் வந்து ஸ்கூல் போகலை அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியல, நாங்கள் பேசி பார்த்தோம், கேட்டு பார்த்தோம், ஆனால் வந்து அவன் எதுவுமே சொல்லலை, அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கும்போது இந்த மாதிரி 10 to 12 இயர்ஸ் வந்து இதே ஸ்கூலில் தான் படித்தாங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு ஏரியா விட்டு ஏரியா சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணுறதுனால ஸ்கூலை மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன், அதனால் நாங்கள் ஸ்கூல் மாற்றணும் அப்படின்றாங்க. இது பேரண்ட் சைட்ல இருந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு வேலிட் பாயிண்ட். இப்போ குழந்தைக்கு வந்துட்டு ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு சொல்ல தெரியல. நான் போக மாட்டேன்னு மட்டும்தான் அலறாங்க. ஏன் அதை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்டப்ப அவங்க சொன்ன ஆன்சர் வந்து இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றது தான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அந்த டிட்டாச்மெண்ட் வந்து அவங்களால தாங்க முடியல, அந்த செப்பரேஷன் வந்து தாங்க முடியல அப்படிங்கிறது தான் அங்கே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற விஷயம். ஸோ அந்த இடத்துல செப்பரேஷன் இருக்கோ, நீ மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேசுறியா, பழகுறியா அப்படிலாம் கேட்குறப்போ, பேசுறது பழகிறதெல்லாம் எனக்கு ஓகே, ஆனால் நான் வந்து நியூ ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன், என்னை மறுபடியும் அங்கேயே கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ சொல்கிறப்ப ஒரு விஷயம் வந்து அந்த பையன் சொல்கிறான், அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஸ்கூலில் எல்லாருமே ரொம்ப புதுசாக இருக்காங்க, எனக்கு வந்து பேச தெரியல அவங்க கிட்ட அப்படின்னு சொன்னால், நீ என்ன பேசணும், அவங்க நல்லா தானே பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் நீ பழகிக்கலாம், சேஞ்ச் பண்ணலாம், உனக்கு மிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பார், போனால் தானே இதெல்லாம் தெரியும். இப்பெல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து பழகிறதே கஷ்டமாக இருக்குது. நான் அப்பவும் கேட்குறேன், அதாவது புலி பண்ணியிருக்காங்களா, புலி பண்ணதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்னென்ன விஷயம் ப்ரூவ் பண்ண முடியுமோ எல்லாமே கேட்குறேன். பட் அவனுக்கு வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. கேட்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு கேட்கும்போது, இல்லை அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே வந்துட்டு அவனுக்குன்னு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி யாராவது புதுசாக வந்தால் அவனால் அங்கே போய் பேச முடியல, பழக முடியல அப்படின்றாங்க. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நியூ பர்சனோட இன்டராக்ட் பண்ணுறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஓகே, இது வந்து எந்த பிரச்சனைனாலையும் கிடையாது, அவங்களுக்கு புதுசாக ஒருத்தவங்களை பார்த்தோன்னே எப்படி அந்த சோஷியலைஸ் பண்ணுறதுங்கிறது தெரியாதப்ப என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. அந்த பயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனே வேண்டாம், அந்த என்விரான்மெண்ட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்க. நம்ம வெளியில் பார்க்குறது ஒரு பிஹேவியர் தான், நான் இந்த ஸ்கூல் போகல அப்படின்னு அடம் பண்ணுறாங்க, சேட்டை பண்ணுறாங்க, அலறாங்க, இதுதான் நம்ம பார்க்குறோம். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு பெயின் இருக்குது அந்த குழந்தைக்கு. அவங்க அப்பா வந்து டைரெக்டாக சொல்கிறாங்க, இல்லை நீ இந்த ஸ்கூல் கொஞ்ச நாள் போ அப்படிலாம் சொல்லி பேசி பார்க்குறாங்க. அதை பேசும்போதே என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது என்னென்னா, அந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சு, அந்த ஹார்ட் பாலிபிட்டேஷன்லாம் அதிகமாகி ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ் ஆகி தலைவலிச்சு அந்த மாதிரி எல்லாமே அவன் உடனே பண்ணுறப்ப பார்த்தப்போ இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்தது.
இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை வேண்டாம் நம்ம அதே ஸ்கூலே ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் காம் டவுன் ஆனாங்க. ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா அந்த ஒரு ஃபியர், என்னால் வந்து புதுசாக ஒருத்தவங்களோட பழக முடியலங்கிற ஃபியரோட இன்டென்சிட்டி. ஓகே, இப்போ வந்துட்டு பேரண்ட்ஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இப்போல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் நாங்கள்லாம் சின்ன வயசில் இந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல் மாறி இருக்கோம், அவ்வளோ ஸ்கூல் மாறி இருக்கும், இதெல்லாமே வந்து பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவனை சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இது ஸ்கூல் மாறதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் அப்படின்லாம் சொல்லி, பட் அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவன் வந்து அழுதுகிட்டே இருக்கான். இப்போது நீங்கள் அந்த இடத்துல பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ்லாம் எடுப்பீங்க யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தைய இந்த ஃபியரை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணலாமா, இல்லை ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம்ல நீச்சல் கற்றுக்கணுன்னா நீ போய் கிணத்துல குதிச்சா ஆட்டோமேட்டிக்காக நீ கற்றுப்ப அப்படின்ட்டு, அந்த மாதிரி நம்ம ரேண்டமாக தூக்கி ஸ்கூலில் மாற்றி போட்டு அதுக்கப்புறம் அவன் பழகிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதா. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பேரண்டிங்கில் இருக்க பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். ஏன்னா இந்த குழந்தைங்களோட எமோஷன்ஸ் எவ்வளோ ஹையாக இருக்குன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், பழகிப்பாங்க யூஸ்வலாக தான் ஒரு விஷயம் தான், நாங்களாம் அதெல்லாம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஸ்கூலில் சேர்த்துடுறோம். சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அவங்க எப்படி சோஷியலைஸ் பண்ணணும்னே தெரியாமல் இருக்கிற அந்த ஃபியரை மற்ற பசங்களோட அதை கிரியேட் பண்ணிப்பாங்க. யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, கிளாஸ்க்கு போகிறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, எனக்கு இந்த மிஸ் பிடிக்கல இவங்கள பிடிக்கல, அப்படியே அந்த அகாடமிக்ஸில் டவுன்ஃபால் நடக்கும். அப்புறம் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, டெய்லி போகிறதே ஸ்ட்ரகிள் ஆகும், அவங்களோட லைஃபே அப்படியே மோசமாயிட்டே வரும். நம்ம இதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணலை தெரிஞ்சுக்கல அப்படின்னா இதே மாதிரி ஒரு பாயிண்டில் இவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் பெயினுக்கு போவாங்க. இதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். இதெல்லாம் வந்துட்டு நார்மலான விஷயம் தானே ஜென்ரலைஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் லீட் டு சம் அதர் ப்ராப்ளம். இன்னைக்கு வந்து சோஷியலைஸ் பண்ண முடியலன்னு ஸ்கூல் போக மாட்டாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் போக மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போக மாட்டாங்க, எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்காது, அவங்களுக்கு ரியல் டைமை ஃபேஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெளி உலகத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நாம் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம முன்னாடி ஜென்ரேஷனில் இப்பெல்லாம் சொன்னாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கற்றுக்கிறது அதெல்லாம் ஓகே, பட் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இதை டிமாண்ட் பண்ணுறாங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு தான் பார்க்கணும். நான் யூஸ் பண்ண மெத்தட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா முதல் கன்வின்ஸ் பண்ணி நீ ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிலாம் இருக்குன்னு வந்து சொல்ல, எதுவாக இருந்தாலும் நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம், முதல் கான்ஃபிடென்ட்டாக இதெல்லாம் சொல்லும்போது அவங்க வந்துட்டு நிறைய ஃபியர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. கொஞ்சமாக இப்போ தான் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் டியூரேஷனில் அது கம்ஃபர்டபுள் ஆனோடனே அவங்க பழகிப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்கள த்ரைவ் பண்ண வைக்கணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை பற்றியே பேசாமல் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அது இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஓகே, இதெல்லாம் நார்மல் விஷயமா தெரியும், பட் இதுவும் ப்ராப்ளம். ஓகே, புலி பண்ணுறது ரீசனாக இருக்கலாம், ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கும் பின்னாடி. அது என்ன ரீசன்னு ஒரு பேரண்ட்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாத வரைக்கும் அவங்க இன்னும் அந்த பெயின்குள்ளே போய்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட கேரக்டரை மோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோஷியலைஸ் பண்ணுறது எப்போவுமே லைஃப்பில் டிஃபிகல்ட்டியாகவே போயிடும். ஓகேயா, ஸோ இதெல்லாம் கரெக்டான டைமில் நம்ம அந்த சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் ஒரு மேட்டர் ஆஃப் 20 to 30 days அவ்வளோதான். அந்த 20 to 30 days நம்ம பழக்கிறத வச்சு அவங்களோட ஃபுல் என்டையர் லைஃபுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது? ஈஸி தானே, பண்ணலாம். பட் இது எப்போ பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்டுக்கு தெரியணும் இந்த இடத்துல குழந்தைக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு. இது எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களோட பேச தான் தெரியும். இந்த விஷயம் எதையுமே நீங்கள் பேசலைன்னா இது எதுவுமே உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக குழந்தைங்க சஃபர் பண்ணுவாங்க, திடீர்னு சைலண்ட் ஆவாங்க. ஸோ திடீர்னு சைலண்ட் ஆகிறப்ப என்ன ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, பேசினா மட்டும்தான் இதெல்லாம் ஐடென்டிஃபையே பண்ண முடியும். The more you interact with your child, you get to know more about your children. அது ஏதாவது தப்பாக இருக்குன்னா ரீவயர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி below 15-100% இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்களோட கேரக்டர் ஃபார்மேஷனும் சூப்பராக இருக்கும். So don't miss this amazing golden period. Okay, so we'll see the next video.